இன்ஸ்டாகிராம் பிரபலம் ராகுல் டிக்கி நேற்று பைக் ஆக்சிடென்ட்ல இறந்திருக்கிற சம்பவம் ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில ராகுலை பற்றிய பல உண்மைகளையும் அவரோட அம்மா அப்பா பற்றியும் ராகுலோட இரண்டாவது மனைவியான தேவிகா இன்னைக்கு பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுல கவுந்தம்பாடியில இருக்கிறனா இன்ஸ்டாகிராம் மூலமா பேசி ராகுல் டிக்கிய கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ, கல்யாணத்துக்கு முன்னாடி ராகுல் என்கிட்ட லவ் ஃபெயிலியர் ஆகியிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா கல்யாணம் ஆகி வந்த அப்புறம்தான் தெரிஞ்சது ராகுல் டிக்கிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்பரா டிவோர்ஸ் ஆனனால நான் எதுவும் சொல்லல, சந்தோஷமா தான் இருந்தோம் அப்படின்னும் தேவிகா சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆனதை மறைக்க சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லி என் புருஷன் வீட்டுல மாமனார் மாமியார் கூட 1.5 வருஷம் இருந்தேனோ, அப்புறமா தனி வீட்டுக்கு போனோம். அங்கதான் இவரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிட்டாரு அப்படின்னும், என் மாமியார் தான் அவர் குடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி டயர்டா இருக்கா குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தனக்கும் தன்னோட மாமியாருக்கும் அடிக்கடி சண்டை இதனாலதான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராகுல் டிக்கி என் மாமியாரையும் என்னையும் போட்டு நல்லா அடிச்சு கொடுமை பண்ணாரு அப்படின்னும், ஆனாலும் நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் அவரோட வாழ்ந்தேன். என் மாமியார் தான் என்ன தனியா வீடெடுத்து போங்கன்னு சொன்னாங்க. ஆனா ராகுல் இறந்த அப்புறம் இப்படி மாறுவாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு தேவிகா சொல்லியிருக்காங்க. கடைசியா பொங்கலுக்கு தான் நாங்க சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க. அது என்னன்னா, தான் இப்போ பிரெக்னண்டா இருக்கிறது கன்ஃபார்ம் ஆக போகுதுன்னு அத தன்னோட மாமனார் கிட்ட சொன்னதாகவும், என் மாமனார் மாமியார் கிட்ட சொல்லும்போது அத அவங்க ரொம்பவே அசிங்கமா பேசுறதாகவும், எல்லாரும் என்ன ஒதுக்கி வைக்கிறதாகவும், என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ராகுல் இதுவரை சம்பாதிச்ச எல்லாத்தையுமே திருப்பி கேட்கறதாகவும் சொல்லியிருக்காங்க. அவரோட மனைவின்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பண்றாங்க அப்படின்னும் வெளிப்படையான ஒரு குற்றத்தை ராகுல் டிக்கியின் இரண்டாவது மனைவியான தேவிகா பேட்டி கொடுத்திருக்காங்க.